நிறையவே ஹேர் க்ரோத் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு. உங்கள் வீட்டில் துளசி இருக்கும் இல்லையா, துளசி எடுத்துக்கோங்க, வேப்ப இலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க, மருதாணி, நான் சொல்கிற எல்லாமே ஒரு கைப்பிடி அளவு தான், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். மருதாணி எடுத்துக்கோங்க, அப்புறம் பெரிய நெல்லிக்காய், இந்த செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, இது எல்லாத்தையும் நீங்கள் காய வச்சு, ஸோ இது கூட நீங்கள் வந்து கருப்பு உளுந்து, தோல் உளுந்து ஒரு கைப்பிடி எடுத்து போட்டுக்கோங்க. வீட்லேயே நீங்கள் மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணிக்கலாம், நல்லா ஏர் டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வாரம் ஒரு முறை இதை நீங்கள் தலைக்கு போடணும். இது கூட கர்டு ஒரு எவ்வளோ தேவையோ யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோ நல்லது உங்களுக்கு. ஸோ கர்டை இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஹேரில் ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லாவே ஊற வச்சுடுங்க. இதை கழுவும் போது நீங்கள் வந்து ஷியக்கா ஷாம்பு எதுவுமே போட வேண்டாம். அதுக்கு தான் நான் உங்களுக்கு அந்த கருப்பு உளுந்து சொல்கிறேன். அந்த கருப்பு உளுந்துலேயே ஷாம்பு குவாலிட்டி இருக்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் அதையே நல்லா தேய்ச்சி குளிச்சிங்கன்னா முடி ஷாம்பு போட்ட மாதிரி ஆகிடும். இது போடுறதுனால உங்களுக்கு அந்த முடி கொட்டுறது கம்மியாயிடும். அண்ட் அந்த இது நீம் லீவ்ஸ் சொன்னோம் இல்லையா, அதுவும் துளசியும் வந்து பேன் பொடுகு தொல்லை இருந்துச்சுன்னா அதுக்கான மருந்து அது. ஸோ அதுவும் உங்களுக்கு போயிடும்.